அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம். இந்த புஸ்தகத்தை நாம் சுருக்கமாக சொல்லுவோன்னு சொன்னால், இந்த புஸ்தகம் இல்லை அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைகளை எவ்வாறு நிறுவினார் அப்படிங்கிற ஒரு விளக்கம் நமக்கு என்ன செஞ்சிருக்காது, தெரிஞ்சிருக்காது. அப்போ பொதுவாக அப்போஸ்தலர் நடபடிகளை சுவிசேஷங்களுக்கும் நிருபங்களுக்கும் ஒரு இணைப்பு பாலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த புஸ்தகத்தை, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை, இந்த சரித்திர புத்தகத்தை எழுதியவர் லூக்கா அப்படிங்கிறதான ஒரு வைத்தியர். அவர் யார்? மருத்துவர், டாக்டர். அவர் தான் இந்த புஸ்தகத்தை எழுதினார். அதாவது பைபிள்லேயே 2 புத்தகங்கள் தான் யூதர் அல்லாதவர் எழுதின புத்தகம். லூக்கா சுவிசேஷமும் அப்போஸ்தலர் நடபடிகளும் மட்டும்தான் ஒரு புறஜாதியான் எழுதின புத்தகம். மற்ற எல்லாமே எபிரேயர்கள் அல்லது யூதர்கள் தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தையும் அப்போஸ்தலர் நடபடிகளையும் ஒன்றா இணைச்சிங்கன்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டில் 4 ஒரு பங்கு இருக்குது. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 27 புத்தகத்தில் 4 ஒரு பங்கு லூக்கா சுவிசேஷமும் அப்போஸ்தலர் நடபடிகளும் சேர்த்தா அந்த அளவுக்கு என்ன செய்யும், வரும். லூக்கா இந்த நடபடிகள் புத்தகத்தை எழுதும் பொழுது திருச்சபை எவ்வாறு துவங்கியது, இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்வின் வழியாக, போதனையின் வழியாக தம்மோடு கூட இருக்கும்படியாய் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்கள் மூலமாக எப்படி இயேசுவின் நற்செய்தி எருசலேம் துவங்கி உலகம் முடிவு வரைக்கும், பூமியின் எல்லை பரியந்தம் கடந்து போகிறதற்கு ஆரம்ப காலகட்டங்களில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறத அவர் என்ன செய்கிறாரு, பேசுகிறார். இப்போ அப்போஸ்தலருடைய நடபடிகள் சொல்கிறதுனால அப்போஸ்தலர் எல்லோரும் எப்படி ஊழியத்தை செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்கிறாரான்னு கேட்டால் இல்லை. 12 அப்போஸ்தலர் இருக்கிறாங்க. ஆனால் நாம் அங்கே பார்க்கும் பொழுது பேதுருடைய பெயரும் யோவானுடைய பெயரும் பிரசித்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதியில் நடபடிகளின் பின்பகுதியில் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுலுடைய பெயர் பிரசித்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மற்ற அப்போஸ்தலர்கள், யாக்கோபுங்கிற ஒரு அப்போஸ்தலன் சிரசேதம் செய்து கொலை செய்யப்படுகிறார். வேற அப்போஸ்தலர்கள், அவங்களுடைய சம்பவம் எங்கே என்ன செய்யப்படலை, சொல்லப்படலை. இப்போ பவுலுடைய ஊழியம், பர்னபாவுடைய ஊழியம், இப்படி ஒரு சிலருடைய ஊழியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஆதி திருச்சபையினுடைய ஒரு முழுமையான வரலாறு இதுன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆவியானவர் இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய சபைக்கு முன்மாதிரியாக என்ன எழுத வேண்டும் என்று சித்தம் கொண்டாரோ அவைகளை லூக்கா மூலமாக என்ன செஞ்சிருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். இந்த லூக்கா பவுலோடு கூட பின் நாட்களில் ஊழியத்தில் பிரயாணம் பண்ணினவர் அப்படிங்கிறதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடிகிறது. சரி, இன்னைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், முதல் 11 வசனங்களை கவனத்தில் எடுக்க போகிறோம். இது ஒரு பெரிய பகுதி தான். ஆனால் நான் சுருக்கமாக இதை உங்களுக்கு சொல்லி கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறேன். இதில் நாம் அந்த வசனங்களை சீக்கிரமாக வாசித்துட்டு நம்ம அதை ஒவ்வொன்றா நம்ம சொல்லுகிறதுக்கு முயற்சி செய்வோம். தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு
அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமில் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் செழுந்து தம்முடைய சீஷரோடு கூட 40 நாட்கள் அவர் சம்பாஷித்து கொண்டு வந்தார் என்கிற குறிப்பை நாம் இங்க பார்க்கிறோம். நாம் வாசிச்ச இந்த பகுதி 3 முக்கியமான விஷயங்களை நமக்கு சொல்லுது. 3 வசனங்களில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க கவனிச்சீங்கன்னா, இயேசுவானவர் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே என்ன செஞ்சாராம்? கட்டளையிட்டார். இது நம்ம பின்னால் அடுத்த பகுதியிலே சொல்லுவோம். ஆனால் 2வது வசனத்தில் சொல்லி இருக்கிற காரியம் முக்கியமான விஷயம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும். அப்படின்னா என்னது? அவர் பரமேறி போன நாள் வரைக்கும், இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதல். அப்புறம் 3வது வசனத்தில் அவர் பாடுபட்ட பின்பு. எப்படி? பாடுபட்ட பின்பு. அதுக்கப்புறம் சொல்லியிருக்கிற 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை அவர்களுடனே பேசி. இந்த 3 வசனமும் நமக்கு என்னதை சொல்லுது அப்படின்னு கேட்டா, ஒரு செய்தியை நமக்கு தருகிறது. என்ன செய்தி அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு, இயேசு கிறிஸ்துவின் மரணம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துவின் பரமேறி போகுதல், இதுதான் செய்தி. இயேசுவின் செய்தி தான் உலகத்திற்கான நற்செய்தி. மனிதனை மீட்கும்படியாக இயேசு வந்தார். மனுக்குலத்தின் மீட்பிற்காக இயேசு வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். இதுதான் செய்தி. இந்த செய்தியை இந்த அப்போஸ்தலர்கள், இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள் உலகமெங்கும் அறிவிக்க வேண்டும். நற்செய்தி என்பது என்ன? இயேசுவை பற்றிய செய்தி தான் நற்செய்தி. எல்லாரும் சொல்லுங்க, எது நற்செய்தி? இயேசுவை பற்றின செய்தி தான் நற்செய்தி. நான் நிறைய வசனங்களை சொல்ல முடியும், காலத்தின் அருமை கருதி நான் ஒரே ஒரு வேத பகுதியை நான் காமிச்சு கொடுக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம்.
1 தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது, தேவ பக்திக்கு உரிய ரகசியம் என்பது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி, எல்லாரும் ஒப்புக்கொள்ளுகிற மாதிரி மகா மேன்மை உள்ளது. அது ரொம்ப மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். நல்ல கவனிங்க, இதுதான் நற்செய்தி, இதுதான் சுவிசேஷத்தினுடைய செய்தி. இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சுவிசேஷத்தின் செய்தி, இயேசுவின் செய்தி. நாம் ஏன் கிறிஸ்தவர்கள் என்று கேட்டா, கிறிஸ்துவை மையமாக கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள். நற்செய்தியின் நடுநாயகமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவம் கிறிஸ்தவமே அல்ல. இயேசுவை முதன்மைப்படுத்தாத வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. இயேசுவின் செய்தியை முதன்மைப்படுத்தாத எந்த வாழ்வும் முழுமையாய் நற்செய்தியை அனுபவிக்கிறதில்லை. அவர் வாழ்வு, அவர் பாடுபடுதல், அவர் மரணம், அவர் உயிர்த்தெழுதல், அவர் பரமேறி போகுதல், இதுதான் மனுக்குலத்திற்கான செய்தி. இயேசு இதை செய்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, இயேசுவின் பிறப்பின் போது சொல்லப்பட்ட செய்தி. இவர் மனுக்குலத்தின் பாவத்தை நீக்கி சுத்திகரிப்பார், தம்முடைய ஜனத்தின் பாவத்தை நீக்கி அவர்களை மீட்டுக் கொள்ளுவார். சகரியா என்கிறதான அந்த ஆசாரியன், யோவான் ஸ்நானகன் பிறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வாய் திறக்கப்படுகிறது. அவன் நாவுகள் கட்டு அவிழ்க்கப்பட்டவனாய் அவன் ஆண்டவரை உயர்த்தி பாடும்போது சொல்றான், நம்மை சந்திக்கும்படியான அருணோதயம் வந்திருக்கிறது. இந்த பொது மொழிபெயர்ப்பில் அதை சொல்லியிருக்கிறாங்க, நம்மை தேடி ஒரு விடியல் வந்திருக்கிறது. நம்மை மீட்பதற்கான விடியல் அது. எது? இயேசுவின் வாழ்வு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவின் நாமத்தை சொல்லுவதற்கு காரணம், அவர் எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில வந்து தன்னை அர்ப்பணித்தது தான். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பு அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும், இனி இந்த பூமி உள்ள காலம் அளவும் மனுக்குலம் மீட்கப்படுவதற்கு இயேசுவின் செய்தி ஒன்றுதான் மெய்யான நற்செய்தி. அல்லேலூயா. சரி, இது பகுதி. இப்போ இந்த நற்செய்தியில் ஒரு வார்த்தை வருது பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவைகளை பிரசங்கித்து. இப்போ தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் எங்கிலும் அதை தான் பேசியிருக்கிறார். இங்கேயும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லி இருக்கிறது. இப்போ தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது என்னன்னா, தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்வை மறுரூபமாக்கி அந்த மனிதனின் வாழ்வில் அரசாளுகிறார். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். மறுரூபமாக்கப்பட்ட வாழ்வு, அந்த வாழ்வின் அரசனாய் யார் இருக்கிறா? நான் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வந்ததுனால என்னிடத்தில் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதுங்கிற கேரண்டி கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் என்னிடத்தில் இருக்கிறதற்கான கேரண்டி என்னன்னு கேட்டா,
என் உள்ளான வாழ்வு அந்த பரிசுத்த ஆவியானவரால் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறதா? அந்த மறுரூபத்தின் வாழ்வில் அன்றாடம் நான் தொடருவேன் என்று சொன்னால் எனக்குள் ராஜ்யம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ராஜ்யத்தை பத்தி ஆண்டவர் சொல்லும்போது, இந்த ராஜ்யம் உலகத்துக்கு உரியதல்ல. என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியது அல்ல. அது இந்த உலகத்துக்கு உரியதா இருந்தால் என்னுடைய ஊழியக்காரர்கள் எனக்காக போராடி இருப்பார்கள். இது ஆவிக்குரிய ராஜ்யம். இந்த ஆவிக்குரிய ராஜ்யம் ஒரு இடத்தில் இருப்பதில்லை, உலகம் முழுவதிலும் வியாபிக்கிறது. It is a universal kingdom. உலகம் முழுவதும் இந்த ராஜ்யம் பரம்புகிறது. அதனால தான் நம்ம செய்தியில் வாசிப்போம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேம் துவங்கி, எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம். அப்போ இந்த ராஜ்யம் இது ஒரு வரம்பில் நிற்பதல்ல, வரம்பில்லாமல், எல்லை இல்லாமல் பூமியின் எல்லை முழுவதும் பரவி வளருகிறது இந்த ராஜ்யம். ஆனால் இந்த ராஜ்யத்தின் வளர்ச்சி படிப்படியானதாக இருக்கும். எப்படி இருக்கும்? கிராஜுவலாக, படிப்படியாக இந்த வளர்ச்சி இருக்க போகிறது. சரி, இப்போ அந்த 3 வசனத்தில் இன்னொரு காரியத்தை ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன். இதை நான் சொல்லாமல் போக முடியாது. ஏன்னா இதைத்தான் இந்த புஸ்தகம் முழுசும் பேசுகிறாங்க. என்னது கேட்டிங்கன்னா, அவர் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். எப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல். இப்படியும் இருக்கலாம், அப்படியும் அந்த மாதிரிலாம் கிடையாது, இப்படித்தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதனால தான் சீசர்கள் அடைக்கப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள பயந்து அடங்கி இருக்கும்போ இயேசு அங்கே வந்து நிற்கிறார். இவங்க பார்த்து அலறாங்க, ஐயோ ஆவேசம்ங்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எப்போ பயப்படாதீங்க, யார் தான் வந்திருக்குது? நான் தான் வந்திருக்கிறேன். நீங்கள் வாங்க, வந்து என் கையை தொட்டு பாருங்க, என் காலை தொட்டு பாருங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆவிக்கு என்ன இருக்காது, சரீரம் இருக்காது. என்னப்பா சமையல் பண்ணி வச்சிருக்கிறீங்க, தாங்க நான் என்ன செய்கிறேன், சாப்பிட்றேன் அப்படின்னு அவங்க சமைச்சு வச்சிருந்ததை வாங்கி அவர் சாப்பிட்டு காமிக்கிறார். எதற்கு இதெல்லாம் செய்கிறாரு? நான் மரித்து கடவுள்கிட்ட போயிட்டு அதோட முடிஞ்சு போகலை, நான் திரும்பவும் சரீரத்தில், உயிர்த்தெழுந்த சரீரத்தில் நான் உன் மத்தியில் என்ன செய்கிறேன், ஆவியா இல்லை. சில நேரத்தில் நமக்கு ரொம்ப விருப்பமானவங்க, பிரியமானவங்க மரிச்சிட்டா நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம், நம்ம அவங்க மரித்த மாதிரியே எனக்கு என்ன செய்யலை தெரியல, என் கூடவே இருக்க மாதிரி தான் எனக்கு என்ன செய்யுது இருக்குது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சில நேரங்களில் அந்த அந்த கிரீஃப், அந்த சோகத்தை அவங்க அனுபவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்களே இவங்கள்ட்ட வந்து பேசுன மாதிரி எல்லாம் காட்சிகள் என்ன செய்வாங்க, காண்பார்கள், சொப்பனங்களை காண்பாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் வேதாகமம் தெளிவாக ஒரு காரியத்தை இது ஒரு சரித்திர நிகழ்வு. இந்த உலகத்தில் மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த எந்த மனுஷனும் கிடையாது. இந்த உலகத்தில் ஒரே ஒரு சரித்திர புருஷன்தான் மரணத்தை கண்டு அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினவர். அவர் நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அவர் சொல்றாரு, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்திற்கும் ஜீவனுக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன். தெளிவான திருஷ்டாந்தம் என்னன்னு, அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார்.
சரி, இதுதான் செய்தி. இது அப்போஸ்தலர் மாத்திரமல்ல, நமக்கும் இதுதான் செய்தி. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற சாட்சிக்காக தான் உயிரை கொடுக்கிறதற்கு அப்போஸ்தலர்கள் ஆயத்தமாக இருந்தாங்க. அதாவது இப்படியா அப்படியா அப்படிங்கிற சந்தேகத்துக்கு இடமான ஒரு காரியமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்காக ஒருத்தர் உயிரை கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ அதனால தான் ஆண்டவர் துவக்கத்திலே அவங்களுக்கு தெளிவான திருஷ்டாந்தத்தை கொடுக்கிறார், தெளிவுபடுத்துகிறார். இதைத்தான் அவர் லூக்கா 1:1-4 குறிச்சுக்கோங்க, இப்போ வாசிக்க வேண்டாம். நாம் நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை உனக்கு நான் உறுதிப்படுத்தும்படி ஒழுங்காய் நான் எழுதுவது எனக்கு நலமாய் கண்டது அப்படின்னு சொல்றார். இது அரைகுறை நம்பிக்கை அல்ல, நிச்சயமான நம்பிக்கை. இயேசுதான் என் இரட்சகர், இயேசு என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். இந்த பூமியில் நான் இயேசுவுக்காக வாழுவேன். இந்த பூமியில் இருக்கிற மற்றவர்களுக்கும் இயேசுவின் அன்பை அறிவிப்பேன். இந்த அன்பின் செய்தி என்னை மாற்றியது மட்டுமல்லாமல் என்னை சுற்றி இருக்கிற மக்களுடைய வாழ்விலும் மறுரூபத்தை, தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது அரைகுறை செய்தி அல்ல, முழு நிச்சயமான நம்பிக்கையின் செய்தி. இயேசு என்னை மாற்றியிருப்பார் என்று சொன்னால் உங்களையும் அவர் மாற்ற வல்லவர். இயேசு கிறிஸ்துவால் எந்த மனிதனுடைய வாழ்வையும் மாற்ற முடியும். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்த இயேசு கிறிஸ்து. இது முதல் காரியம். ரெண்டாவது காரியம், இப்போ முதல்ல சொன்னோம் செய்தி. செய்தி என்னது? இயேசு தான் செய்தி. ராமன் சொல்லுங்க, செய்தி இயேசு தான். இப்போ அடுத்து இயேசு சொல்றாரு, இந்த செய்தியை நீ ஓம் பலத்தில் போய் சொல்லக்கூடாது. இந்த செய்தியை நான் அனுப்புகிற பலத்தின்படி செய்யணும், இல்லையா? அப்ப இந்த செய்திக்கு அவர் ஒரு பலப்படுத்தலை, ஒரு அதிகாரப்படுத்தலை அவரே கொடுக்கிறார். ரெண்டாவது செய்தி என்னன்னா, சொல்றார், நீங்க சீக்கிரத்தில் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். நீங்க எருசலேமை விட்டு போகக்கூடாது, நீங்க காத்திருக்கணும். எதற்காக காத்திருக்கணும்? என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கணும். பிதாவின் வாக்குத்தத்தம்னா என்னது? என்கிட்ட கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம்னா என்னது? இயேசு சொன்னார், அவர்களோடு இருக்கும்போது கடைசி வாரத்தில் பேஷன் வீக்னு சொல்லுவாங்க, அந்த பாடுகள், அவர் பாடுபட்ட அந்த வாரத்தில் அவர் சொல்கிறாரு, நான் போகிறது நல்லது. எப்படி? நான் போகிறது நல்லது, நான் போவேனே ஆகில் தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? அனுப்புவார். இந்த தேற்றரவாளன் எப்படிப்பட்டவர்? சத்திய ஆவியானவர். இந்த சத்திய ஆவியானவர் உங்க கூடவே எப்பவும் இருப்பார். ஆவியானவர் எப்பெல்லாம் இருப்பாரு? எப்பவும். அவர் பாஸ்டர் கூட மட்டும் இருக்கிறவர் கிடையாது, அவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்றும் உள்ள சதா காலங்களிலும் நீங்க இந்த பூமியில உங்க மூச்சு, கடைசி மூச்சு விடுகிற வரைக்கும் உங்க எல்லாருக்கூடையும் அந்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மூச்சு விட்டுட்டு அவர் சன்னிதானத்தில் போயிடுவோம், அங்கேயும் அந்த ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அப்போ அதைத்தான் சொல்றாரு, நான் போறது நல்லது. ஏன் நல்லதுன்னு கேட்டா, நீ ஏதோ பிசிக்கலா ஒரு ஜீசஸை உனக்கு முன்னால ஒரு உருவமா நீ பார்க்க வேண்டியதில்லை, உனக்குள்ளேயே என்னுடைய ஆவியானவர் குடிகொண்டிருந்து உன்னை பலப்படுத்துவார். இது பிதாவின் வாக்குத்தத்தம்.
இப்போ நீங்க வசனத்துல பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. அப்போ இயேசு என்ன சொல்ல வாராருன்னு கேட்டா, எப்பா நான் இந்த 3.5 ஆண்டு கால ஊழியத்தை பரிசுத்த ஆவியானுடைய பலம் கொண்டு செய்தது போல நீயும் இந்த ஊழியத்தை, எனக்கு சாட்சியா இருக்கக்கூடிய ஊழியத்தை பரிசுத்த ஆவியாருடைய துணை பலம் கொண்டுதான் செய்ய வேண்டும். அதான் அவர் சொல்றார். சீஷர்களுக்கு ஒரு இடைமறிப்பு. அவர் முக்கியமான விஷயத்தை பேசிட்டு இருக்கிறார். ஆவியானவர் இந்த சாட்சியை நீங்கள் அறிவிக்க உங்களை பலப்படுத்துவார்னு சொல்ல வர்றார். அதைத்தான் பிதாவின் வாக்குத்தத்தம் சொல்றாரு. ஆனா சீஷர்களுக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, ஆண்டவரே இந்த காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர்? இஸ்ரவேல் ரோமருடைய அடிமையில் இருக்கிறாங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க கேள்வி கேட்காங்க, ஆண்டவரே ராஜ்யத்தை நீர் திரும்ப இஸ்ரவேலுக்கு கொடுத்துருவீரா? இது நல்ல கேள்வியா கெட்ட கேள்வியா? என்ன நினைக்கிறீங்க? நல்ல கேள்விதான். டைமிங் சரியில்லையா? இவர் வேற ஒன்ன சொல்லிட்டு இருக்கிறார். அவங்க இன்னொரு காரியத்தை கேட்கிறாங்க. ஆனா இந்த கேள்வி அப்படிங்கிறது இவர்களோடு மாத்திரம் அல்ல, யூதர்கள் அனைவருக்குள்ளும் இருந்த கேள்வி. ஏன் இந்த கேள்வி அனைவருக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா, தீர்க்க தரிசனம் அப்படி இருக்கு. தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது? மேசியா வருவார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இது வாக்குத்தத்தம். தாவீதுடைய சிங்காசனத்தில் அவர் என்றென்றும் அரசாளுவார். இயேசுவை பற்றி சொன்ன வார்த்தை. அப்ப இயேசு மரித்தார், உயிர் தெழுந்தார், கூட இருக்கிறாரு. அப்ப என்னத்தை கொடுத்துட வேண்டியதானே? ராஜ்யத்தை கொடுத்துட வேண்டியதானே? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த கேள்வி கேட்டிருக்கிறிய, இது பிதாவினுடைய ஆதீனத்தில் இருக்கிற விஷயம். அதாவது காலங்களையும் வேலைகளையும் பிதாவானவர் தீர்மானிக்கிறார். அதனால நீ இதை பத்தி கவலைப்படாத. காலங்களையும் வேலைகளையும் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் எப்போ நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்போ சரியா நிறைவேற்றுவார். அப்ப நீ என்ன செய்யணும்? நீ அதை பத்தி யோசிக்காம நீ எதுக்காக காத்திருக்கணும்? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கும். அது சொல்லிட்டு தான் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. ராஜ்யம் எப்போ திரும்ப உனக்கு கிடைக்குங்கிற கவலை வேண்டாம். ராஜ்யம் திரும்ப வருகிறதற்கு முன்பதாக நீ இந்த உலகத்தில் எனக்கு சாட்சியாய் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனாலதான் நிருபங்கள்ல எழுதுறாங்க, அவரோடு கூட பாடு சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஆளுகை செய்வதற்கு முன்பதாக இந்த பூமியில அவருக்காக பாடு சகிக்க வேண்டிய தேவை, அவருக்காக ஓட வேண்டிய தேவை, அவருக்காக சாட்சியாய் வாழ வேண்டிய தேவை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. அதான் அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி ஓட்ட வரும்போது நீ பலன் அடைவாய், உனக்கு பலம் கிடைக்கும். இது எப்படிப்பட்ட பலம்னு கேட்டா, மனிதனால் சிந்தித்தும் பார்க்க முடியாத, மனிதனுடைய கண்கள் கண்டு ஆச்சரியப்படத்தக்க ஒரு பலம்.
இந்த பலம் என்ன செய்யும்னா, எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த இடத்துல சாட்சின்னு சொல்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட அதே கிரேக்க வார்த்தை தான் இரத்த சாட்சி என்பதற்கும் பயன்படுத்தப்படுது. அப்போ இதை எப்படின்னு சொல்லலாம், எனக்கு இரத்த சாட்சிகளாய் இருப்பீர்கள். பாஸ்டர் இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தார், திடீர்னு வன்முறையில் இறங்குறாரு. 1ஆம் தேதி அதுவுமா நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கறத விட்டுட்டு 1ஆம் தேதியும் அதுவுமா? அதாவது பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு உங்கள்கிட்ட இருந்தா நீங்க எந்த மலையையும் தாண்டுவீங்க. எந்த பாடும் உங்களுக்கு பாடாவே தெரியாது. ஏன்னா நீங்க அதுல தனியா போகல. நிறைய பேருக்கு ஏன் பாடு சகிக்கிற அந்த மனநிலை ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துதுன்னா, அவங்க என்னன்னா நானே இந்த பாரத்தை தூக்கி சுமக்கிறேன்னு நினைக்கிறாங்க. இல்லை, தாவீது கூட சேர்ந்து சொல்லணும், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், அவர் என் விரல்களை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். இதெல்லாம் எப்படி நடக்கும்னு கேட்டா, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர். ஆவியானவர் சும்மா நேர போக்குக்காக உனக்குள்ள இல்லை, உன்னை மாற்றுகிறதற்காக, உன்னை மறுரூபமாக்குறதுக்காக, உன்னை பலப்படுத்துகிறதற்காக அவர் இருக்கிறார். ஏதோ ஊழியம் செய்கிறவர்களுக்கு மாத்திரம் அவர் பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா கொடுக்கப்பட்டவர் அல்ல. இந்த வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய உங்கள் ஒவ்வொரு பொறுப்புகளில், கடமைகளில் அவரை நீங்கள் மகிமைப்படுத்துகிறதற்கு இவர் உங்க கூட இருந்து அவருடைய சாட்சியாய் வாழும்படியாய் உங்களை மாற்றுகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். சரி, இப்போ இந்த சாட்சி, இந்த 8வது வசனம் தான் இந்த புஸ்தகத்துக்கே ஒரு அவுட்லைன் மாதிரி. முதல்ல எருசலேமில் இவங்க சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. எருசலேம்லேருந்து யூதயாவுக்கு சுவிசேஷம் போச்சு, அங்கேருந்து சமாரியாவுக்கு சுவிசேஷம் போச்சு, அங்கேருந்து பூமியின் கடைசி பரியந்தம் புறஜாதிகள் மத்தியில் சுவிசேஷம் கடந்து போனது. அதை அங்கே பேசியிருக்கிறோம். ஓகே, அடுத்த பாயிண்ட் நம்ம பேசி முடிச்சிடலாம். இயேசு இதை சொன்னதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது எத்தனை பேர் பார்த்துட்டு இருந்தாங்க? சீசர்கள் எத்தனை பேர் பார்த்துட்டு இருந்தாங்க? ஒருத்தர் தான் பார்த்தாங்க. சகரியால சொன்ன பாருங்க, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் எல்லாம் செதறி ஓடிட்டாங்க. ஒருத்தன் தான் நின்று பார்த்தான். இப்போ இயேசு பரமேறி போகும்போ ஒருத்தனை தவிர மற்ற எல்லாரும் இருந்தாங்க. மற்ற எல்லாம் இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லோருடைய கண்கள் காண அவர் அப்படி என்ன செய்கிறாரு? யோசித்து பாருங்களேன், நம்ம கூட ஒருத்தர் பேசிகிட்டே இருக்கிறாரு. பேசிகிட்டே இருக்கிறவர் நம்ம கண்ணு காண இப்படி மேலே போயிட்டே இருந்தா நம்ம என்ன செய்வோம்? சொல்லுங்களேன் சும்மா. ஒன்று பயம், அப்புறம் இழுத்துருவீங்களா? இழுக்கிற அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்கா? நம்ம பிடிச்சோம்னா நம்மளே நேராக கொண்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்க மாட்டீங்களா? வந்தால் சேர்ந்து வருவோம், போனால் சேர்ந்து போவோமா? பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. எலிசாவிடத்தில் எலியா கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்? அவர் சொல்கிறார், உம்முடைய வரத்தை எனக்கு ரெட்டிப்பாக எனக்கு தரணும். எலியா சொல்ல, எப்பா ரொம்ப கஷ்டமான விஷயத்த கேட்டிருக்கப்பா. ஆனால் ஒன்று சொல்கிறேன்,
என்ன ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுவார். என்னை எடுத்துக்கொள்ளுகிற நேரத்தில் நீ என்னை பார்த்தனா உனக்கு கிடைக்கும், பார்க்கலனா. எலியா ரொம்ப கடினமான மனுஷன், அவ்வளோ தயால குணம்லாம் அவருக்கு கிடையாது, ரொம்ப முரட்டாசாமி. கண்டிஷன் போட்டார். இப்போ இவனும் போயிட்டே இருக்கான். திடீர்னு அது நடக்குது. பரத்திலிருந்து ஒரு ரதம் வந்தவர் கொண்டு போயிடுச்சு. அன்னைக்கு அவங்களுக்கு தெரிய வேண்டியது ரதம் தான். இன்னைக்கு ஒரு வேளை ஸ்பேஸ் ஷிப் எது வருமானு நமக்கு தெரியல இல்லையா? நம்ம அப்டேட் ஆயிருக்கோம்ல. வந்து அப்படி என்ன செஞ்சது? ஆனால் இங்க சீஷர்களுடைய கண்கள் காண ஒரே மேலே போறாரு. உங்களுக்கு என்ன பயம்னா, ஏன்னா பார்த்துட்டாங்க. அவர் கரெக்டாக மூடி இருக்கிற அறைக்குள்ளே வந்து நிற்காரு. கதவு பூட்டியிருக்கு, ஜன்னல் பூட்டியிருக்கு, எல்லாம் பூட்டியிருக்கு, உள்ளே வந்து நிற்காரு. அப்போ அவரால் என்ன செய்யவும் முடியும்? ஏறி போகவும் முடியும். அப்படி பார்த்து, ஏன்னா எம்மா ஒரு சீஷர்கள் அப்பத்தை பிட்டு ஏசு பெட்ட உடனே அவங்க கண்கள் திறக்கப்பட்டுச்சு. திறக்கப்பட்ட உடனே ஐயரே அப்படின்னு இருப்பாங்க. அவர் சுயங்கன்னு மறைஞ்சிட்டாரு. அப்ப இந்த அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு என்ன செய்யுது? இருக்கு. அதனால இப்ப என்ன நடக்குன்னா, நான் என்ன சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன்னா, அது மேலே போகும்போது மேலே அப்படி பார்த்துட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்கள் சொல்லல, ஆனால் வசனம் அப்படி தான் சொல்லியிருக்கு. அவர் மேலே ஏறி போயிட்டார். எது வரைக்கும் பார்த்துருக்காங்கன்னா, சில நேரம் நம்ம சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போ இந்த வீட்டில் இந்த மேலே வந்து பிளேட்டு பறந்துச்சுன்னா என்ன செய்வோம்? வீட்டில் இருக்கிற பிளேட் இல்லை, ஃப்ளைட்டு பறக்கிறது சத்தம் கேட்கும். பார்த்து எது வரைக்கும் பார்ப்போம்? எவ்வளோ தூரம் போகுதோ அது வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்? பார்க்க முடிகிற அளவுக்கு பார்ப்போம். இவங்களும் அதான் செஞ்சாங்க. ஒரு மேகம் அவரை மூடிருச்சு. ஆனால் இவங்க கழுத்து இப்படி நின்றுட்டு, என்னடா அது, 40 நாள் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. இப்போ அங்கேருந்து 2 பேர் கீழே இறங்குறாங்க. இறங்கி வந்து சொல்கிறாங்க, கலிலேயராகிய மனுஷரே, எதுக்கு வானத்தை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பட்டி காட்டான் முட்டாய் கடையை பார்த்த மாதிரி அப்படிம்பாங்க. எதுக்குப்பா நீங்க வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க? எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக இந்த இயேசு ஏறி போனாரோ அப்படியே உங்கள் கண்கள் காண மறுபடியும் வருவார் என்றார்கள். வருவார். முதல்ல செய்தி, 2வது செய்திக்கான பலம், 3வது நமக்கான நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? இயேசு திரும்ப வருவார். அவர் இன்னைக்கு பரமேறி போயிருக்கிறாரே, பரலோகத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா, மார்க்கு சுவிசேஷத்தில் நீங்க எடுக்க வேண்டாம், நான் சொல்லிட்டே போயிடுறேன். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19வது 20வது வசனம் சொல்லி இருக்கிறது, அவர் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். தொடர்ந்து என்ன நடக்கு? சீஷர்கள் புறப்பட்டு போய் சத்தியத்தை அறிவித்தார்கள். என்ன நடக்கிறதுனா, கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினார். பரலோகத்துக்கு போனவர் அப்படி அங்கேயே சீஷரோடும் கூட இருந்து அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார். இயேசு ஜெபம் பண்ணார்,
யோவான் 17:5 என்ன சொன்னார்னா, பிதாவே, நான் இங்க வாரதுக்கு முன்பு எனக்கு உம்மிடத்தில் இருந்த அதே மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். அவர் மகிமையை, வான மகிமையை விட்டு இந்த பூமியில இறங்கி வந்தார். இப்ப திரும்பவும் அந்த மகிமையை அவர் என்ன செய்யற, எடுத்துக்கொண்டார். எபிரேயர் 1:3 சொல்லி இருக்குது, பாவத்திற்கான சுத்திகரிப்பை அவர் ஏற்படுத்திட்டு என்ன செய்கிறார்னா, மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். அவர் அங்கே உட்கார்ந்து என்ன செய்கிறார்னா, எபிரேயர் 7:25-26 சொல்லுகிறது, நமக்காக வேண்டுதல் செய்யும்படியாய் அவர் என்றென்றும் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் நிறைய வசனம் நான் சொல்ல முடியும். ஒன்று சொல்கிறேன். இயேசு அவருடைய வாழ்வு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் எந்த அளவுக்கு உண்மையோ அதுபோல உண்மை அவர் திரும்ப வருவார் என்பது. அவர் திரும்பவும் வருவார். அவர் வரும் நாள் நமக்கு ஆசீர்வாதத்தின் நாள். என்ன வசனம் சொல்லுது, பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் நாள், பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய நாள் அப்படின்னு வரும். கர்த்தருடைய நாள் பயங்கரமானது. யாருக்கு பயங்கரமானது? துன்மார்க்கருக்கு. அவருடைய நாளை எதிர்பாராதவர்களுக்கு பயங்கரமானது. ஆனால் நீங்களும் நானும் அவருடைய நாளை எதிர்பார்த்து வாழ வேண்டும். நமக்கான சுதந்திரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பவுல் சொல்றார் பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மட்டுமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற அனைவருக்கும் அதை அவர் தந்துள்ளார். நான் சொல்லட்டுமா, இந்த பூமியில நாம எதனால முன்னேறி கொண்டிருக்கிறோம் சொன்னா, எனக்கு பலன் அளிக்கிற தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளில் வருவார், என்னை சேர்த்து கொள்ளும்படி அவர் வருவார். நான் சொல்றேன், அந்த நம்பிக்கை நம் அனைவரையும் இயக்க வேண்டும். 3 விஷயம்: செய்தி, வல்லமை, நம்பிக்கை. இதுதான் அப்போஸ்தலருடைய வாழ்வு. அவருடைய வாழ்வு மாத்திரமல்ல, இன்றைக்கு விசுவாசிகளாக இருக்கிற, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம் ஒவ்வொருடைய வாழ்வும் இப்படித்தான் இருக்கணும். முழங்கால் படியிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நற்செய்தி எங்களுக்காக அருளப்பட்ட கிருபைக்காக, இதற்கு பாத்திரவான்களாய் நாங்கள் ஆண்டவரே ஆக்கப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய பலம் கொண்டு நாங்கள் சாட்சியாய் வாழ முடியும். ஆண்டவரே, இந்த பூமியில் நாங்கள் நெருக்கங்களையும் துன்பங்களையும் அவமானங்களையும் பாடுகளையும் அனுபவித்தாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எங்கள் இரட்சகரை காண்போம், எங்களுக்கான பிரதிபலனை அவர் கொண்டு வருகிறார், அவரோடு கூட நித்திய காலமாய் வாழ்வோம் என்கிற நம்பிக்கை அது எங்களை இயக்கட்டும். வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.